மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பல துறைகளில் ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு என்ற அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இன்று காலை மின்சாரத்துறையில் 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் காணவில்லை என்று புகார் கொடுக்கப்பட்டு அது சம்பந்தமான விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மின்சாரத்துறை மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இதுபோன்று ஹார்ட் டிஸ்குகள் காணவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை கொடுப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சுதர்ஷன் வணக்கம். இப்போ மின்சாரத்துறையில் மட்டும்தான் இந்த மாதிரியான திருட்டு நடைபெற்று இருக்குன்னு அறியப்பட்ட நிலையில் பல்வேறு துறைகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றிருப்பதா தகவல் வருது. எந்தெந்த துறைகள் என்ற விவரங்கள் உங்ககிட்ட இருக்கா? வணக்கம். இன்று காலை மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டு சம்பவம் மின்வாரிய தலைமையகத்துல மட்டும் நடக்கவில்லை, மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்போதுதான் இந்த தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த கம்பெனி, அதாவது இப்போ தற்போது கைதாகி இருக்கக்கூடிய கோபிநாத், இவர் ஏற்கனவே டீம் லீடராக ஆம்டெக் கம்ப்யூட்டர்ஸ் இந்த கம்பெனியில தான் இவர் டீம் லீடராக இருந்து பல டிபார்ட்மெண்ட்டுகள், அதாவது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பல டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு இவர் இந்த ஆம்டெக் கம்ப்யூட்டர்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் காரணமாக பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு சென்று வரக்கூடிய ஆக்சஸ் இந்த கோபிநாத்துக்கு இருந்திருக்கிறது. இவர் தற்போது இபி அதுல இருக்கக்கூடிய தலைமையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்குகளை மட்டும்தான் திருடி இருக்கிறார் என்று தெரிய வந்தது. ஆனால் இவரை அழைத்து சென்ற தனிப்படை போலீசார் பெங்களூர்ல தற்போது கிட்டத்தட்ட 16 ஹார்ட் டிஸ்குகளை கைப்பற்றிருக்கிறாங்க. அந்த 16 ஹார்ட் டிஸ்குகளும் இபி மட்டும் சேர்ந்தது அல்ல, மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்குகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில தற்போது இந்த கோபிநாத்திடம் தீவிரமாக பெங்களூர்ல வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாம 16 ஹார்ட் டிஸ்குகள் தற்போது ரெக்கவரியும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரெக்கவரியான ஹார்ட் டிஸ்குகள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது, எந்தெந்த தரவுகள் அந்த ஹார்ட் டிஸ்குகள் இருக்குது, அப்படி வைத்துதான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கிறது. இப்போ தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை முழுவதுமாக முடிவடைந்தால் மட்டும்தான் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஹார்ட் டிஸ்குகள் அது என்று தெரிய வரும். ஆனால் முக்கியமானது, பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு இந்த ஆம்டெக் கம்ப்யூட்டர்ஸ் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த மெயின்டெனன்ஸை பார்த்துட்டு வரக்கூடிய இந்த ஆம்டெக் கம்ப்யூட்டர்ஸ் உடைய டீம் லீடராக தான் இந்த கோபிநாத் இருந்திருக்கிறார். இவர் இன்று காலை தான் தெரிய வந்தது இவர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இவர் மீது. இவர் நேற்று தனிப்படை போலீசாரால், அதாவது சிந்தாரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருது. அதாவது இபி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இபியில் இருக்கக்கூடிய ஏஇ டேட்டா அண்ட் மெயின்டெனன்ஸ் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இபியில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போய் தெரிய வந்தது. அதன் பிறகு போலீசார் இவரை கைது செய்கிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த கோபிநாத்தை கைது செய்து அதன் பிறகு இவரை பெங்களூர் அழைத்து சென்று எங்க விற்றூர் இருக்கிறார் என்று கேட்டால் அவர் பெங்களூர் என்று சொன்னார். அதன் காரணமாக பெங்களூர் அழைத்து சென்று அவரிடம் விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில தான் கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் அவர் விற்றதாக தெரிய வந்தது. தற்போது வரை 16 ஹார்ட் டிஸ்குகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆம்டெக் கம்ப்யூட்டர்ஸ் தமிழக அரசுடைய பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு மெயின்டெனன்ஸாக இந்த ஆம்டெக் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்துட்டு வராங்க. அதன் காரணமாக இந்த கோபிநாத் டீம் லீடர் என்பதால் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு ஈஸியான ஆக்சஸ் அவருக்கு இருந்திருக்கிறது. அதன் காரணமாக பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளிலிருந்து இந்த ஹார்ட் டிஸ்கை அவர் திருடி இருப்பதாக தற்போது தகவல்கள் சொல்லப்படுகிறது. முக்கியமான தகவல்கள் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்குகளை அவர் திருடி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் தகவல்கள் சொல்லப்படுகிறது. தற்போது வரை 16 ஹார்ட் டிஸ்குகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மீதம் உள்ள ஹார்ட் டிஸ்குகளும் கைப்பற்றப்படும். எதற்காக இவர் திருடினார் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வரை தகவல்கள் தெரியவில்லை. துருவி தனிப்படை போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுதர்ஷன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.